பிரேசிலை தவிர வேறு எந்த தென் அமெரிக்க நாடுகள் அதிக அளவில் காபியை பயிரிடுகின்றன? ஏ. கொலம்பியா மற்றும் வெனிசுலா. பி. ஈக்வடார் மற்றும் கயானா. சி. பெரு மற்றும் பொலிவியா. டி. சிலி மற்றும் அர்ஜென்டினா. சரியான பதில் ஏ. கொலம்பியா மற்றும் வெனிசுலா. கொலம்பியா உலகின் 3வது பெரிய காபி உற்பத்தியாளராக உள்ளது மற்றும் உயர்தர அரபிகா காபிக்கு பெயர் பெற்றது. வெனிசுலாவும் காபி உற்பத்தியில் தென் அமெரிக்காவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. இந்தியா, இந்தியா. பி. நேபாளம், நேபாள். சி. பூட்டான், பூட்டான். டி. சிக்கிம், சிக்கிம். சரியான பதில் பி. நேபாளம், நேபாள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் 8848.86 மீ. நேபாளம் மற்றும் சீனா எல்லைக்கு இடையே இமயமலையில் அமைந்துள்ளது. நேபாளத்தில் இது சாகர் மாதா என்று அழைக்கப்படுகிறது. எந்த வகை பொதுத்துறை நிறுவனம் விவரிக்கப்படுகிறது? ஏ. நவரத்னா, நவரத்னா. பி. மகாரத்னா, மகாரத்னா. சி. மினி ரத்னா 2, மினி ரத்னா 2. டி. மினி ரத்னா ஐ, மினி ரத்னா ஐ. சரியான பதில் டி. மினி ரத்னா ஐ, மினி ரத்னா ஐ. சரியான விடை டி. சோகஸ்மேலி. மினி ரத்னா ஐ அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து லாபம் ஈட்டியிருக்க வேண்டும் மற்றும் ஒரு வருடத்தில் 30 கோடி அல்லது அதற்கு மேல் நிகர லாபம் பெற்றிருக்க வேண்டும். நகர்ப்புற நாகரிகம் கொண்ட ஐரோப்பியர்கள் எங்கு அதிக எண்ணிக்கையிலான புதிய நகரங்களை உருவாக்கினர்? ஏ. தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா. பி. கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா. சி. வட அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன். டி. வட ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா. சரியான பதில் சி. வட அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன். சரியான விடை சி. சோகஸ்மேலி. ஐரோப்பியர்கள் வட அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் பகுதிகளில் குடியேறிய போது அங்கு திட்டமிடப்பட்ட பல புதிய நகரங்களை உருவாக்கினர். இது தொழில்மயமாக்கல் மற்றும் நிர்வாக வசதிக்காக மேற்கொள்ளப்பட்ட நகர்ப்புற விரிவாக்கமாகும். முக்கிய துறைமுகங்கள் மூலம் நாட்டின் வர்த்தகத்திற்கு தமிழ்நாடு எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது? ஏ. 12.2%. பி. 10.94%. சி. 15.0%. டி. 9.5%. சரியான பதில் பி. 10.94%. தமிழ்நாட்டில் சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 முக்கிய துறைமுகங்கள் நாட்டின் கடல்வழி வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புள்ளி விவரங்களின்படி நாட்டின் முக்கிய துறைமுக வர்த்தகத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 10.94% ஆகும். ஐரோப்பிய குடியேற்றவாசிகளால் வட அமெரிக்காவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர் எது? ஏ. கரும்பு, சுகர் கேன். பி. கோதுமை, வீட். சி. சோயா பீன்ஸ், சோயா பீன்ஸ். டி. மக்காச்சோளம், மேஜ். சரியான பதில் பி. கோதுமை, வீட். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கோதுமை என்பது ஐரோப்பியர்களால் வட அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான உணவுப் பயிராகும். இன்று வட அமெரிக்காவின் பிரேரி சமவெளிகள் உலகின் கோதுமை கிண்ணம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இது அங்கு செழித்து வளர்க்கிறது. கோதாவரி மற்றும் கிருஷ்ணாவுடன் முக்கிய நதியாக பட்டியலிடப்பட்டுள்ள ஆறு எது? ஏ. யாஸ், பீஸ். பி. யமுனா, யமுனா. சி. சட்லஜ், சுட்லெஜ். டி. காவிரி, காவேரி. சரியான பதில் டி. காவிரி, காவேரி. 1. காவிரி ஆறு தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வற்றாத ஆறுகளில் ஒன்றாகும். இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஒரு பெரிய நதி அமைப்பை உருவாக்குகிறது. எந்த இயற்கை சக்திகள் பூமியின் மேலோட்டின் பாறைகளை வடிவங்களை மாற்றச் செய்கின்றன? ஏ. எரிமலை வெடிப்புகள் மட்டும். பி. பல்வேறு இயற்கை சக்திகள். சி. மனித நடவடிக்கைகள். டி. கடலோர அரிப்பு மட்டும். சரியான பதில் பி. பல்வேறு இயற்கை சக்திகள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. புவியின் மேலோட்டில் உள்ள பாறைகள் வெப்பம், அழுத்தம் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் போன்ற பல்வேறு இயற்கை சக்திகளால் உருமாறுகின்றன. இந்த செயல்முறை பாறைகளின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை மாற்றுகிறது.
10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எந்த வகை நகரமாக வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ. பெருநகரங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ். பி. நகரங்களின் இணைப்பு கொனபேஷன்ஸ். சி. மீப்பெரு நகரங்கள் மெகா சிட்டீஸ். டி. வட்ட வடிவ நகரங்கள் சர்க்குலர் சிட்டீஸ். சரியான பதில் ஏ. பெருநகரங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ். சரியான விடை ஏ. இந்தியாவில் 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பெருநகரங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இவை பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மாநிலத்தின் முக்கிய மையங்களாக திகழ்கின்றன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொடர்பான சுற்றுலாவின் நேர்மறையான தாக்கம் என்ன? ஏ. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை குறைத்தல். பி. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல். சி. சுற்றுச்சூழல் திட்டமிடலை புறக்கணித்தல். டி. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. சரியான பதில் பி. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல். சரியான விடை டி. சோகஸ்மேலி சுற்றுலா மூலம் மக்கள் இயற்கை வளங்களின் முக்கியத்துவத்தை உணர்வதால் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. இது இயற்கை இடங்களை பாதுகாப்பதற்கான நிதியையும் ஆர்வத்தையும் உருவாக்குகிறது. சந்தையை அடையும் முன் முடிக்கப்பட்ட தொழில்துறை தயாரிப்புகளுக்கு என்ன தேவை? ஏ. மறு செயலாக்கம். பி. விரிவான சோதனை. சி. பொருத்தமான சேமிப்பு அல்லது கிடங்கு. டி. உடனடி அப்புறப்படுத்தல். சரியான பதில் சி. பொருத்தமான சேமிப்பு அல்லது கிடங்கு. சரியான விடை சி. சோகஸ்மேலி முடிக்கப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு செல்லும் முன் சேதமடையாமல் இருக்கவும் தேவைப்படும் போது விநியோகிக்கவும் பாதுகாப்பான சேமிப்பு அல்லது கிடங்கு வசதி அவசியம். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மென்மையான பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. மணல். பி. சரளை. சி. களிமண் கிளே. டி. கிரானைட் கிரானைட். சரியான பதில் சி. களிமண் கிளே. சரியான விடை சி. சோகஸ்மேலி களிமண் என்பது மிக நுண்ணிய துகள்களால் ஆன ஒரு மென்மையான பாறை வகையாகும். இது ஈரப்பதத்தை உறிஞ்சும் போது நெகிழ்வுத்தன்மையைப் பெற்று எளிதில் சிதையும் தன்மையை கொண்டுள்ளது. ஆக்சிஜன் காற்று மற்றும் நீர் ஆகியவற்றால் பாறைகளில் இரும்பு ஆக்சைடு உருவாவது எந்த செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது? ஏ. கரைதல் சொல்யூஷன். பி. நீரேற்றம் ஹைட்ரேஷன். சி. கார்பனேற்றம் கார்பனேஷன். டி. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன். சரியான பதில் டி. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி பாறைகளில் உள்ள இரும்பு சத்து வளிமண்டல ஆக்சிஜன் மற்றும் நீருடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவது ஆக்சிஜனேற்றம் எனப்படும். இதனால் பாறைகள் துருப்பிடித்தது போன்ற சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தை பெறுகின்றன. தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகைகளில் ஒன்று எது? ஏ. பொன்னி பொன்னி. பி. ஆர்போரியோ ஆர்போரியோ. சி. பாஸ்மதி பாஸ்மதி. டி. மல்லிகை ஜஸ்மீன். சரியான பதில் ஏ. பொன்னி பொன்னி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பொன்னி என்பது தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா பகுதிகளில் அதிக அளவில் பயிரிடப்படும் ஒரு பிரபலமான மற்றும் பாரம்பரிய நெல் வகையாகும். இது அதன் சுவை மற்றும் தரத்திற்காக மாநிலம் முழுவதும் மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. இடம்பெயர்வு தொடர்பாக பல்வேறு பொருளாதார காரணங்கள் எதை தீர்மானிக்கின்றன? ஏ. இடம்பெயர்வின் கலாச்சார தாக்கம். பி. இடம்பெயர்வின் வரலாற்று முறைகள். சி. இடம்பெயர்வின் நிலை மற்றும் திசை. டி. இடம்பெயர்வின் உளவியல் விளைவுகள். சரியான பதில் சி. இடம்பெயர்வின் நிலை மற்றும் திசை. சரியான விடை வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் போன்ற பொருளாதார காரணிகள் மக்கள் எந்த இடத்திற்கு செல்கிறார்கள் என்பதையும் எவ்வளவு பேர் இடம்பெயர்கிறார்கள் என்பதையும் தீர்மானிக்கின்றன. இது பொதுவாக பின்தங்கிய பகுதிகளிலிருந்து வளர்ந்த பகுதிகளை நோக்கியே அமைகிறது. இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்க நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ. கொல்கத்தா கோல்காத்தா. பி. மும்பை மும்பை. சி. திப்ருகார் திப்ருகர். டி. பாவ்நகர் பாவ்நகர். சரியான பதில் ஏ. கொல்கத்தா கோல்காத்தா. இந்திய நிலக்கரி நிறுவனம் கோல் இந்தியா லிமிடெட் மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது. இது உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாகும். அமேசான் மழைக்காடுகளில் பரவலான காடழிப்புக்கு எந்த செயல்பாடு பங்களித்துள்ளது?
சுற்றுச்சூழல் சுற்றுலா ஈகோடூரிசம். பி. போக்குவரத்து பாதைகளின் கட்டுமானம். சி. விலங்கு மேய்ச்சல். டி. மீன்பிடித்தல். சரியான பதில் பி. போக்குவரத்து பாதைகளின் கட்டுமானம். 9. அமேசான் காடுகளின் உட்பகுதிகளை இணைக்க உருவாக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து பாதைகள் காடுகளை அழிப்பதற்கு முதன்மை காரணமாக அமைந்தன. இந்த சாலைகள் வழியாக மக்கள் குடியேறவும் காடுகளை அழித்து நிலத்தை பயன்படுத்தவும் வாய்ப்பு ஏற்பட்டது. பெருங்கடல்கள், வளிமண்டலம் மற்றும் நிலத்துக்கு இடையே நீர் நகரும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. நீரியல் சுழற்சி, தி வாட்டர் சைக்கிள். பி. மழைப்பொழிவு, precipitation. சி. வழிந்தோடல், ரன் ஆஃப். டி. நீர் உட்கசிதல், percolation. சரியான பதில் ஏ. நீரியல் சுழற்சி, தி வாட்டர் சைக்கிள். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி புவியின் மேற்பரப்பு, வளிமண்டலம் மற்றும் நிலத்தடிக்கு இடையே நீர் தொடர்ச்சியாக சுழலும் நிகழ்வு நீரியல் சுழற்சி எனப்படும். இதில் ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் மழைப்பொழிவு ஆகிய நிலைகள் ஒரு சுழற்சி முறையில் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?